நான் பாருங்கள், இந்த மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு 2 நாளாக ஊற வச்சுருந்தேன் நான். இப்போ இந்த பாருங்கள், 2 நாளாக வச்சுருந்து இப்போது கொஞ்சம் மிளகாய் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு ஊற வச்சுருந்தேன். இது பாருங்கள், 50 கிராம் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். அதே பெருங்காயம் ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உளுந்து, கடுகு, வெந்தயம். இது உளுந்து சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது 3யும் நான் அரைச்சி நான் இதை ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஊறுகாய் வறுத்து நம்ம அரைக்கிறது ரொம்ப, இது எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன். பெருங்காயம், மிளகாய் ஒரு 50 கிராமு, இந்த வெந்தயம், கடுகு, உளுந்து. இதை நல்லா அரைச்சிக்கணும். நான் உப்பு போட்டு தான் வச்சுருக்கிறேன். மாங்காய், உப்பு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெறும் சட்டி வச்சுருக்கேன் நான். இந்த பாருங்கள், தூள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டால் குறப்பாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இது பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிருக்கோம். வெறும் சட்டி மட்டும் நான் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் இந்த பவுடரில் வெறும் கடுகையும் ஒன்றும் போடலாம் கூடாது. இது சூடாக எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு கொஞ்சம் போதும். இது பாருங்கள், கருவேப்பிலை பொடி. நான் கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன். இதை நான் அந்த இதில் இந்த பாருங்கள், கருவேப்பிலை பொரியுது. இது பொரிஞ்ச உடனே நம்ம இந்த சூட்லேயே மாங்காவை போடக்கூடாது, ஆறின பிறகு தான் நம்ம போட்டு வைக்கணும். இப்போ இதுதான் இன்னொன்று. இதோ பாருங்கள், கருவேப்பிலை பொடி போட்டோன்னே நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொடியை போடணும். ஏன்னா ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கோம். இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டும் போகாது. நமக்கு உளுந்து சேர்ந்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும்.
இப்போ ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாங்காவை கொட்டிடலாம். இந்த ஊறுகாய் நல்லா சுவையாக இருக்கும். எவ்வளோ நாளைக்குனாலும் நம்ம வச்சுருக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், நம்ம எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஊறுகாயில் நான் இந்த உளுந்தும் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா சேர்த்தது உளுந்து. அதே மாதிரி பாருங்கள், நான் இதில் கொஞ்சம் நம்ம இந்த மாங்காய் ஊறுகாயில் இதுதான் நமக்கு ஸ்பெஷல். யாருமே வந்து ஊறுகாயில் வந்து சுகர் போட மாட்டாங்க. நான் போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சுகர் ஒரு 3 கரண்டி போட்டு இதை கலந்து விட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த சுகர் போட்டதுனால உரப்பும் தெரியாது, புளிப்பும் தெரியாது நமக்கு. இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் கொஞ்ச நாளாக போடாமையே நிறுத்தி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இதை ஊறுகாய் யூஸ் பண்ணுறேன், போடுறேன். இந்த ஊறுகாய் நல்லா இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.